guys, welcome to my MO. So MG, welcome to the show. ஸோ சில காரணங்களால நம்மளால செகண்ட் T20 ரிவ்யூ போட முடியல. இப்போ அட்லீஸ்ட் இந்த தேர்ட் டி ப்ரீவியூ வாட்ச் போடலாம்னு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது தேர்ட் T20யோட ப்ரீவியூ தான். ஸோ எப்படி மேட்ச் இருக்க போகுது, அப்புறம் பிளேயிங் லெவல் ஏதாவது சேஞ்சஸ் இருக்க போதா, இங்கிலாந்து வந்து செகண்ட் டுவெண்ட்டியும் லாஸ் பண்ணிட்டாங்க. தேர்ட் T20ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போறாங்களா, இல்லை பிச் ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்தியன் பிளேயிங் லெவல் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, இது எல்லாத்தையும் வந்து இந்த ப்ரிவியூல பார்க்க போறோம். ஸோ எம்ஜி வாங்க, உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க. தேர்ட் T20 வந்து ராஜ்கோட்ல நடக்க போகுது, நிரஞ்சன் ஷா ஸ்டேடியம்ல. ஸோ அது ஒரு சின்ன கிரவுண்டு தான். ஸோ நீங்க என்ன நினைக்க போறீங்க அந்த T20 தேர்ட் T20 பத்தி சொல்லுங்க. பேட்டிங் சாதகமான பிச்சு. இப்போ ரீசெண்டா கூட இந்திய உமன்ஸ் டீம் வந்து ஒரு ரெக்கார்ட் ஒன்று பிரேக் பண்ணாங்க. 435 அடிச்சாங்க இந்திய உமன்ஸ் டீம். ஸோ ஓவராலா பார்த்தா இந்த ரஞ்சி டிராபி நடக்கும்போது கூட பயங்கர பேட்டிங் பிச்சு மாதிரி இருக்கு. ஸோ இந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பவுலிங் சைடு ஏதாவது ஒரு பேசர் கொண்டு வருவாங்களா, இல்லை அதே மாதிரி ஸ்பின் போவாங்கன்ற கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. மேபி சமி உள்ள வரலாம், இப்போ இல்லாம எப்போ அப்படின்ற மாதிரி கொஸ்டின் தான் இருக்கு. சமி வச்சு உள்ள வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்புறம் பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா இவருக்கு நிதிஷ் ரெட்டிக்கு பதில் சிவன் துபே உள்ள கூட்டிருந்தாங்க. ஸோ அவர் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி துருவ் ஜுரலுக்கு பதில் ரமன் சிங், அவருக்கு பார்ட்டிசிபேஷன் நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இப்போ ஷமி வந்து உள்ள வராருன்னா யாரை வந்து உட்கார வைக்க பார்ப்பீங்க? ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல உள்ள வந்து வாஷிங் சுந்தரா இருக்கட்டும், துருவ் ஜுரல் மட்டும் சரியா பண்ணல. அவர் ஒரு பேட்ஸ்மேன்ன்ற போது வந்து அவருக்கு பதிலா பவுலர்ஸை கொண்டு வர்றது எப்படின்னு தெரியல. ஸோ யாருக்கு பதிலா முகமது ஷமி ஆடுவாருன்னு நீங்க சொல்றீங்க? அது லாஸ்ட் ப்ரீவியூல சொன்ன மாதிரி தான், ரவி பிஸ்னாய்க்கு பதில் தான் ஒரு ஆப்ஷன் இருக்கு, வேற வழி இல்லை. அவருக்கு பதிலாக தான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகணும். நம்மகிட்ட ஸ்பின்னர் இருக்குல்ல, ஆல்ரெடி வருண் சக்கரவர்த்தி இருக்குது, அக்செப்ட் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ரவி பிஸ்னாவே நல்லா பண்ணா கூட இவங்க ரெண்டு பேரோட ஸ்பின்னர் பர்ஃபார்மன்ஸ் போதும் நினைக்கிறேன். வாஷியும் அருமையா பண்ணாரு லாஸ்ட் மேட்ச். ஒரு தான் போட்டாரு, இருந்தாலும் அவர் நல்லா எக்கனாமிக்கலா இருந்துச்சு. அதனால எனக்கு தெரிஞ்சு ரவி பிஸ்னாய்க்கு பதில் சமி உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ஒரு பேட்டிங் பிச்சுன்றதால நம்ம எந்த அளவுக்கு ஸ்பின் வச்சு போற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்ச், இது லாஸ்ட் மேட்ச் நடந்ததுல எல்லாம் சென்னையில லிட்டரலா இங்கிலாந்து டீம் ட்ரோல் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அபிஷேக் சர்மா எல்லாம் உள்ள கொண்டு வரும்போது அதுதான் ஏதோ கிளிக் ஆச்சு, அதான் சூரியகுமாருக்கு தொட்டது. இல்ல வாஷிங்டன் எல்லாம் வந்து ஒரு ஆல்ரவுண்டரா எடுத்துட்டு வந்துட்டு அவருக்கு ஒரு ஓவர் கொடுத்துட்டு அப்படியே நிறுத்திட்டு அபிஷேக் சர்மாக்கெல்லாம் கொடுக்கும்போது என்ன இப்படி எல்லாம் யோசிக்கிறாரு சூரியகுமார் ஸ்கை அப்படின்னு யோசிக்கும் போதே அடுத்த 2-3 பால்ல விக்கெட் விழுந்து ஒரே இல்லடா இது நம்ம தான் தப்புன்ற மாதிரி தோண வச்சுது. கண்டிப்பா இல்ல அதாங்க, அவர் இப்ப எது செஞ்சாலும் அது வந்து பாசிட்டிவா தான் போய் முடியுது. அவர் எது லாஸ்ட் டைம் பார்த்தா ஒரு இன்க்ரீசிங் எல்லாம் ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணியிருந்தாரு அந்த மாதிரிலாம். சோ நான் ஒரு 6-4 போனதோடனே தான் மேட்ச் டர்னிங் ஓவரா அப்படி இருக்குன்னு பார்த்தா அடுத்த பால் விக்கெட் விழுது. ஸோ அவரோட கேப்டன் வந்து அன்கண்ட்ரோலா போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு டாமினேட்டான வின் பண்ணோம் கொல்கத்தால. செகண்ட் மேட்ச் சென்னை சேப்பாக்ல வந்து அட்லீஸ்ட் அவங்க கொஞ்சம் காம்படிஷன் கொடுத்தாங்க. ஸோ தேர்ட் T20ல எப்படி அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அந்த இது டஃப் கொடுப்பாங்களா, இல்ல வந்து அது இதே மாதிரிதான் ஒன் சைடா போகும்னு நினைக்கிறீங்களா? அதான் இது செகண்ட் T20ல என்ன ஆச்சுன்னா ரெண்டு டீமும் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச். அதாவது நம்ம ஃபுல்லா ஸ்பின்னே கிட்டத்தட்ட 14 ஓவர் போக ஸ்பின்னே வச்சு அப்ரோச் பண்ணோம். அவங்க வந்து அப்படியே ஆப்போசிட்டா ஸ்பேசர் வச்சு அட்டாக் பண்ணாங்க. பட் அவங்க பயங்கர டப் கொடுத்தாங்க. மேபி ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நம்ம கிட்ட மேட்ச் கைவிட்டு போற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. திலக் வர்மாவோட எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ்ல மறுபடியும் மேட்ச் உள்ள வந்தாங்க. ஸோ தேர்ட் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பயங்கர டஃப்பா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அவங்க வந்து டாப் ஆர்டர் வந்து சரி பண்ணிட்டு வந்துட்டா, அதாவது நம்ம வழக்கமா ஒரு ஸ்டாட்ஸ் படி இல்லாம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு என்ன லூப் ஹோல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு வந்தாங்கன்னா, ஏன்னா நம்ம சால்ட் கிட்ட இருந்து ஒரு பெருசா பர்ஃபார்மன்ஸ் பார்க்கல. சொல்லி வச்ச மாதிரி லெப்ட் ஆர்ம் ஸ்பேசர் வச்சு எடுக்கிறாங்க, அர்ஜுன் சிங் வச்சு விக்கெட் எடுத்துறாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்பின் அக்சர்பிள் கையில இந்த ஜோஸ் பல்லாரா இருக்கட்டும், லிவிங்ஸ்டன் வந்து வருண் சக்கரவர்த்தி கிட்ட இருக்கட்டும். ஸோ சொல்லி வச்ச மாதிரி விக்கெட் விழும்போது கொஞ்சம் மேபியா இன்னும் கொஞ்சம் அவங்க கரெக்ஷன்லாம் திருத்திட்டு வந்து பிளே பண்ணா மேட்ச் டஃப்பா போகும் எனக்கு. ஆமா, லாஸ்ட் மேட்ச்ல வந்து அந்த பிரடன் காஸ் கூட செம்ம ஒரு பயங்கரமான ஒரு த்ரெட் பண்ணி கொடுத்தாரு. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா மார்குட்டா இருக்கட்டும், ஜோப்ரா ஆர்ச்சரா இருக்கட்டும், 2 பேருமே வந்து பயங்கர ஒரு பேஸ் பவுலிங்ல ரொம்ப ஒரு பேஸ் வந்து 150 அந்த ரேஞ்சிலே போட்டு வராங்க. அது எப்படி வந்து இந்தியன்ஸ் மேனேஜ் பண்ணாங்கன்னு பார்த்தோம் 2 மேட்ச்லயும். ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2வது ஓவர்ல வந்து பிரச்சனை இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பிக்கப் ஆயிடுறாங்க. ஸோ இந்த தேர்ட் T20ல வந்து எப்படி அவங்க வந்து இவங்களை டேக்கிள் பண்ண போறாங்க? உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருக்கா?
ஆக்சுவலா லாஸ்ட் T20ல வந்து பாத்தீங்கன்னா ஜோ கோச்சர் பயங்கரமா அடி பண்ணாரு. அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாரு 64ன்றது. ஆனா மார்க்கெட் ஆமா. வந்து எக்ஸ்ட்ராடினரி. லைனை வந்து பயங்கரமா கீப் அப் பண்ணாரு. அவர் ஸ்பீடுக்கும் அவர் போற லைனுக்குமே பயங்கர திணறினாங்க நம்ம பேட்ஸ்மேன் பார்த்தோம் நாம. எனக்கு என்னன்றது நம்ம பேட்ஸ்மேன்லாம் தான் பியர்லெஸ் பேட்ஸ்மேன் இருக்காங்க. மேபி அவர் கிளிக் ஆனா அந்த மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி கிளிக் ஆகணும் மொத்தமா விக்கெட் ஆகிட்டு போடுவாங்க. அபிஷேக் சர்மா இருக்கட்டும், சஞ்சு சாம்சன் கிட்ட இன்னும் பெருசா பர்ஃபார்மன்ஸ் இல்ல. அவர் இப்போ பிராக்டிஸ் செஷன்லாம் பார்த்தா கொஞ்சம் இயர்லியா வந்து பிராக்டிஸ் பண்றது பார்த்தா மேபி அவருக்கு பர்ஃபார்மன்ஸ் வரலாம். சூரியகுமார் யாதவ்கிட்டும் பர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸோ இவங்களோட 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த மேட்ச் நம்ம வின் பண்றதுக்கான சாதகம் ஐயா இருக்கு. ஆமா, ஸ்கை வந்து மறுபடியும் ஒரு ஒரு ஃபெயிலரா தான் போயிடுச்சு. ஏன்னா இவர் கம்பேக் கொடுத்தே ஆகணும். கேப்டன்ஷிப் நல்லா பண்றாரு, பட் பேட்டிங் வந்து கொஞ்சம் ஒரு சொதப்பல் தான் இருக்கு. ஸோ அது வந்து இந்த மேட்ச்ல சரியாகும்னு நினைக்கிறேன். அதோட இல்லாம இப்போ டாஸ் வின் பண்ணா இந்தியா இது எந்த டீம் வந்து பேட்டிங் சூஸ் பண்ணுவாங்களா இல்ல ஃபீல்டிங் சூஸ் பண்ணுவாங்களா இந்த பிச்சுக்கு? ஏன்னா எப்படி வந்து பேட்டிங் பிச்சு தான் இருக்க போகுது. ஏன்னா ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 189 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஸோ வந்து இப்ப ரீசெண்டா இந்தியா விளையாடின இந்த லாஸ்டா ஆனது வந்து 228-5 ஒன்று விளையாடினாங்க லாஸ்ட் அந்த மேட்ச்ல. ஸோ இந்தியா வந்து எஸ் இப்போ எஸ் டாஸ் வின் பண்ணா பேட்டிங் எடுக்க சான்ஸ் இருக்கா இல்ல ஃபீல்டிங் எடுப்பாங்களா? இல்ல லாஸ்டா இந்தியா நடந்த லாஸ்ட் 5 மேட்ச்ல 4 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க இந்த ஸ்டேடியத்துல. மேபி அந்த 4 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சேசிங்ல தான் அதிகமா வின் பண்ணிருக்காங்க. இது யாரா இருந்தாலும் டாஸ் வின் பண்ணி பிச் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து வந்து சேசிங் தான் போவாங்க. ஏன்னா அவரோட பிளான் வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஏன்னா ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி பெருசா ஒன்றும் அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. ஸோ டாஸ் வின் பண்ணா கம்பல்சரி சேசிங் தான் போவாங்க. எந்த டீமா இருந்தாலும் சரி, நம்மளும் இருந்தாலும் சரி, அவங்களா இருந்தாலும். ஸோ வந்து இந்த மேட்ச் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா மினிமமே வந்து 170 அப்படின்ற மாதிரி. ஏன்னா சென்னையில் வந்து ஒரு 170னாலே வந்து ஒரு வின்னிங் ஸ்கோரா நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அதுதான் வந்து நடந்திருக்கு. ஆனா வந்து இங்க வந்து 170ன்றது நடந்துச்சு. மினிமம் ஸ்கோரா நம்ம சொல்லலாம். ஸோ கன்ஃபார்ம் வந்து ஒரு 180, 200 எல்லாம் வந்து நார்மலா போகும். நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் மேட்சா இருக்க போகுது இதுல. சரி சொல்லுங்க, இதெல்லாம் முடிச்சுக்கலாம். இல்ல அதுதான். இல்ல எனக்கு என்ன கொஸ்டின்னா, இதே ஸ்பின்னரோட 4 ஸ்பின்னரோட போயிட்டு ஒரு பேசர் வச்சு போனா இது எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஏன்னா கிரவுண்ட் வந்து சின்னசு, பேட்டிங் பிச் வேற. இப்படி போறது நல்லதா இல்ல உங்க பேசர் உள்ள கொண்டு வரணுமா? அவங்க இல்ல சைடு இந்த பேசர் சின்ன வந்து சின்ன பேசர் வந்து கன்ஃபார்மா தேவைப்படுது டீமுக்கு. ஏன்னா இது வந்து சென்னை பிச்சுன்றதால ஒரு ஒரு என்ன சொல்றது, ஸ்பின்னர்ஸ் வச்சு அப்படியே நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம். ஆனா இங்க வந்து வேலைக்கு ஆகுமான்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா வந்து ஹர்ஷித் ராணா அப்புறம் முகமது ஷமி 2 பேருமே ஸ்குவாட்ல இருக்காங்க. அப்படின்னும் போது யாராவது ஒருத்தர் வந்து பிளேயிங் லெவல் ஆட வைக்கலாம். சேம் டைம் வந்து சிவம் டூபே வந்து வராரு நிதிஷ் ரெட்டிக்கு ரிப்ளேஸ்மெண்டா. ஸோ அவருக்கு கூட வந்து சான்ஸ் கொடுக்கலாம். ரிங்கு சிங்க ஏன் உட்கார வச்சாங்க? ஏதாவது இன்ஜுரியான்னு தெரியல. ஏன் அவரு இன்ஜுரி டீம்ல கேள்விப்பட்டேன் நானு. இன்ஜுரி? சரி, ஓகே. இன்ஜுரி அப்படின்னும் போது கன்சர்ன். துருவ் ஜூரலுக்கு சான்ஸ் தப்பு இல்ல. ஏன்னா துருவ் ஜூரல் வந்து ஓரளவுக்கு சரியா போல லாஸ்ட் மேட்ச். சி நெக்ஸ்ட் மேட்ச் இந்த மேட்ச்ல. மேபி அதான் அப்புறம் பாத்தீங்கன்னா 30. ஒரு பேஸ் பவுலர் இருந்தா இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் சாதகமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்பின்னர்ஸே நம்பி, ஏன்னா தூக்கி அடிச்சாலே சிக்ஸ்ன்ற போது வந்து நம்ம லிவிங்ஸ்டனு அதுக்கப்புறம் பட்லரு சும்மா சால்ட் எல்லாம் அடிச்சாருன்னா ஒரு இங்க சென்னைனா ஒரு இவரோட லிவிங்ஸ்டன் அவுட் ஆகுதெல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில அது வந்து ஒரு சிக்ஸ், ஒரு எப்படி சொல்றது, ஒரு சின்னசாமி ஸ்டேடியம் தான் அது. எஸ். சென்னையில வந்து அழகா போய் கையில் விழுந்துருச்சு. சோ அந்த மாதிரி அந்த மாதிரி கிரவுண்ட் தான் ராஜ்கோட் கிரவுண்டு. அப்படின் போது வந்து ஸ்பின்னர்ன்றது கொஞ்சம் 4 ஸ்பின்னரா போறது கொஞ்சம் டேஞ்சர் தான். பேட்டிங் அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு ஸ்டாட்ஸோட போனா அவங்க வந்து லாஸ்ட் 2 மேட்ச் எப்படி கண்ட்ரோல் வச்சுக்கணுமோ அதே மாதிரி கண்ட்ரோல் வச்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லாம நம்ம லாஸ்ட் டைம் பண்ண ஸ்டாட்ஸ் எல்லாம் இருக்கட்டும் அதே ஸ்டாட்ஸோட போனா நல்லா இருக்குமா? இல்ல அவங்க வேற ஏதாவது புதுசா ஸ்டாட்ஸ் ஏதாவது ஃபீல்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அந்த கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி? ஸோ அவங்களை எப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம? ஏன்னா பேட்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்காங்க. ஹரிப்ரூக் ஆகட்டும் இல்லை லிவிங்ஸ்டன் ஆகட்டும், அவங்களாம் மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான கேபபிலிட்டி இருக்கு. ஸோ அவங்களாம் எந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பா வந்து லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நம்ம ஹர்ஷ்தீப் சிங்கா இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிட்டாங்க. லைட்டா அவங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் எஸ். தான் இது. ரீசன் பாத்தீங்கன்னா நான் எப்படி சொல்றது, அவங்க வந்து இப்போ ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து யாரும் அவ்வளவு அடிக்கல. ஒரு மிடில் ஆர்டர்ஸ், அந்த மிடில் ஆர்டர்ஸ் பவுலர்ஸ் சொல்லலாம். பிரெண்டன் காஸ் எல்லாம் வந்து அவர் ஒரு பவுலரு. அவர் வந்து அடிச்சதுனாலதான் அந்த அந்த ஸ்கோர் போச்சு. இல்லாட்டி அவ்வளவு தூரம் போயிருக்காது. ஸோ அவங்க இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கன்சிஸ்டன்ட் இல்லதான். டாப் ஆர்டர்ஸ் கிட்ட ஒரு கன்சிஸ்டன்ட் இல்ல.
ஸோ அது வந்து கண்டினியூ ஆகணும் தான் தோணுது. இந்தியன்ஸ் வந்து எதுவும் புதுசா எதுவும் யோசிக்க தேவையில்ல. ஏன்னா அவங்களுக்கு தான் அது ப்ரெஷர் மேட்ச். இப்போ இந்த சீரியஸை வின் பண்ணோம், அட்லீஸ்ட் இந்த சீரியஸ்ல இன்னும் அவங்க இருக்கணும்னா கண்டிப்பா இந்த மேட்ச் வின் பண்ணணுன்ற ஒரு கட்டாயத்துல இருக்கான். இந்தியாவுக்கு அப்படி இல்ல. இது வந்து ஒரு ஒரு நார்மலான மேட்ச் நல்லா ஃப்ரீயாவே ஆடலாம். ஏன்னா இன்னும் 3 மேட்ச்ல 1 மேட்ச் வின் பண்ணாலே வந்து சீரிஸ் நம்ம எடுத்துக்கலான்ற போது வந்து நம்ம ஒன்றும் ஓவர் திங்க் பண்ணி எதுவுமே வந்து ஓவர் ஸ்மார்ட்டா நம்ம யோசிக்க தேவையில்லை. நார்மலா போயிட்டு ஜாலியா விளையாண்டாலே வந்து ஒரு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். அதனால எதுவும் வந்து ஓவரா வந்து எதுவும் பண்ண தேவையில்லைன்னு தோணுது எனக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஜாக்கபெத்துல வந்து ஒரு இல்னஸ் இருந்துச்சு, அதனால வந்து ஜேம்ஸ் ஸ்மித் வந்து உள்ள வந்தாரு. ஸோ இந்த மேட்ச் வந்து அவருக்கு கிளியர் ஆன மாதிரி இருக்கு. இப்போ மேபி அவர் அவர் உள்ள இருப்பாரா, இல்ல ஜேம்ஸ் ஸ்மித் வச்சுதான் போவாங்களா? இந்த மாதிரி இல்ல ஏதாவது தாட் ஏதாவது எனக்கு இருக்கா? லாஸ்ட் மேட்ச் ஆடதை வச்சு பார்க்கும்போது வந்து ஜேமிஸ் ஸ்மித்தனுடைய ஷாட்ஸ் எல்லாம் வந்து செமையா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து அவருக்கு இருந்தாலும் வந்து மத்தவங்கள கூட ஹாரி புக்க கூட ஓகே. ஏன்னா அவர் க்ளூலெஸ்ஸா ஆடிட்டு இருக்காரு. வருண் சக்கரவர்த்தி பால் எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒன்று தலையும் புரியல, வாழும் புரியல. அப்படியே வந்து நின்று போல்ட் ஆயிட்டு போறாரு. 2 மேட்சும் வந்து ரிப்ளே மாதிரி இருக்கு. சோ அவருக்கு பதிலா நான் கூட ஜேக்கப் பத்தல கொண்டு வரலாமே தவிர வந்து ஜேம்ஸ் ஸ்மித் வந்து ரொம்ப அழகான ஷாட்ஸ் வச்சிருக்காரு. அது 2, 3 ஷாட்லயே தெரிஞ்சிச்சு அவர் எப்படிப்பட்ட பேட்ஸ்மேன் சொல்லிட்டு. சோ அவருக்கு வந்து நம்ம ரிப்ளேஸ் பண்ணணும்னு யோசிக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகே ஓகே இல்லைன்னு தோணுது. மேபி ஹாரி புரூக் அவருக்கான அதான் கூட நீங்க ஒரு கொடுக்கலாம்னு தோணுது. இல்ல நீங்க அழகா சொன்னீங்க. இந்த ஆரி ப்ரூக் இருக்குல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா கூகுளிக்கு வந்து பயங்கர வீக். லாஸ்டா ஒரு ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தா, அவர் ஆடுற ஒவ்வொரு 6 பாலுக்கும் கூகுளிக்கு ஒரு விக்கெட் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 35 பாலுக்கு அவரே 6 விக்கெட் போயிருக்காரு. ஸோ அவர் வந்து கூகுளில் வந்து வீக்கா இருக்காரு. நம்ம வேணா அவரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்களான்றது டவுட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆமா அவர் ஒரு லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா அவரெல்லாம் வந்து வேர்ல்டுலேயே டாப் பேட்ஸ்மேன். இதுல ஏன் இப்படி வந்து இந்த ஒரு வீக்னஸ் இருக்குன்னு தெரியல. இது ஸ்பின்ல அந்த கூகுளில் வந்து ரொம்பவே வந்து க்ளூலெஸ்ஸா இருக்காரு. அதை அவர் சரி பண்ணிக்கிற மட்டும்தான் வந்து இந்தியால இப்ப மட்டும் இல்ல, லைக் இன்னும் ஐபிஎல்லாம் வரப்போகுது. அதுல எல்லாம் நான் ஒரு ஆட வேண்டியது இருக்குது லாங் ஒரு டோர்னமெண்ட். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து இதுக்கு ஒரு லெசனா அவர் எடுத்துட்டு ஏதாவது சரி பண்ண மட்டும்தான் அவரால் இங்க சர்வே பண்ண முடியும். அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரவி பிஷ்ணாய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்சா விக்கெட் லெஸ்ஸாக போறாரு. பட் எக்கனாமிக்கா போடுறாரு. அவர் ஓவர் வந்து பயங்கர எஃபெக்டிவா தான் இருக்கு. பட் விக்கெட் லெஸ்ஸாக போறாரு. ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் சமி உள்ள வருவாரா, இல்ல மேபி வாஷி உள்ள உட்கார வச்சிருக்கோ, இல்ல வேற ஏதாவது அக்ஷர் ஏதாவது அவுட் ஆஃப் ஜோன் வேற உட்கார வச்சுட்டு சமி உள்ள வருவாரா இந்த மாதிரி? இல்ல வாஷி வந்து அவருக்கு கொடுத்த 2 சான்ஸுமே வந்து லைக் அவர் ஆல்ரவுண்டரா நம்ம கன்சிடர் பண்றோம். அப்படின்னும் போது வந்து ஒரு பேட்டிங்லும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. ஒரு ஓவர் போட்டாலே அது ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட்டும் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அவரை நம்ம நானா இருந்தா கண்டிப்பா வாஷியை வந்து உட்கார வைக்க மாட்டேன். ரவி பிஷ்னாய் பண்றதை விட பெட்டரா தான் பண்றாரு என்னை பொறுத்த வரைக்கும் வாஷி. ஸோ அதோட இல்லாம ஒரு ஒரு பேட்டிங் எபிலிட்டி இருக்குன்னு போது நான் வாஷியை உட்கார வைக்க ட்ரை பண்ண மாட்டேன். கண்டிப்பா அப்படி முகமது ஷமி உள்ள எடுத்துட்டு வரணும்னா ரவி பிஷ்னாய்க்கு ரிப்ளேஸ்மெண்டா தான் நான் கொண்டு வரேன் தவிர வாஷிக்கு ரிப்ளேஸ்மெண்டா நான் கொண்டு வர யோசிக்க மாட்டேன். சரி, அதான் வெயிட் பண்ணி பார்ப்போம்ல. அந்த வாஷ் வந்து ஹோம் டவுன் அப்படின்ற ஒரு கண்டிஷனால உள்ள வந்தாரு. உள்ள வந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. பேட்டிங்லயும் சரி, ஒரு இல்ல அவங்க பவுலிங்லயும் சரி. எப்பவுமே வந்து நம்ம எந்த ஒரு எந்த லெவல் மேட்ச் எடுத்துக்கினாலும் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து கண்டிப்பா இருக்குது வாஷிது. அவர் வந்து ஏன்னா எடுத்தோன்னு யோசிக்கிற மாதிரி எங்குமே ஒரு பண்ணதில்லை இது வரைக்கும். ஸோ அதனால மேபி நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சொல்ல முடியாது. அதான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலையும் மேபி அந்த ஸ்குவாட்ல வந்து கன்வின்ஸா இருக்கும். அவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கிறது இல்ல. அவர் ஸ்பாட்டுக்கு வந்து கிடைக்கல. ஏன்னா இப்போ நிதிஷ் ரெட்டியா இருந்தா சின்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்து உள்ள கொண்டு வரோம். பட் வாட்சோட பர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்ஸ் நீட்டா இருக்கு. பட் அவர் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு அவுட் ஆஃப் ஜோன்ல தான் உள்ள வராரு. ஆமா. அது வந்து அவருக்கு ஒரு சாபம் மாரி ஆயிடுச்சு. இருக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நெறைய ஒரு காம்படிஷன் இருக்கிறதுனால தான் அவரால வந்து ஒரு கன்டினியூஸா அந்த இடத்துல அவரால ஆட முடிய மாட்டேங்குது. அதோட இல்லாம ஒரு ஆல்ரவுண்டர்னால இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜடேஜா இருந்தாரு. சோ அவரு அஸ்வின் இருந்தாரு. சோ அவரெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு உள்ள வரது கஷ்டமா இருந்துச்சு. இப்ப என்ன இருக்கு அவருக்கு? இப்ப வந்து மேபி ஒரு ஸ்குவாட் நிரந்தரமா இருக்கலாம். இப்பவும் அதே மாதிரின்னா எப்படி ஏத்துக்கிற மாதிரி தெரியல. கண்டிப்பா, கண்டிப்பா. இது வந்து அதுவும் வந்து நீங்க வேற ஏதாச்சும் ஒரு செனா கண்ட்ரீஸ்ல அப்படி யோசிச்சா கூட ஒரு ஒரு கா ஒரு பாயிண்ட் ஒரு இது இருக்குது. ஒரு வேலிட் பாயிண்ட்ன்னு சொல்லலாம். ஆனா இந்தியால ஆடுறதுக்கே வந்து அவங்க இப்படிதான் எடுக்கிறாங்கன்ற போது வந்து அது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. அது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் மூலமா வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டு வராரு. அவரு எடுத்தே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து அவர் கொண்டு வந்து விட்டுருவாருன்னு தோணுது எனக்கு. வில் சி கண்டிப்பா. அவங்க என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. எஸ்ட் ஸ்கோர் ஸோ இந்த மாதிரி ஏதாவது பேசுறியா? அதான் ஓகே. ஃபைனலா வந்து
நீங்க சொல்லிருங்க யாரு லாஸ்ட் மேட்ச் சொன்னீங்க வருண் சக்கரவர்த்தி ஹையஸ்ட் விக்கெட் எடுப்பாருன்ட்டு. பட் ஓகே தான், அவர் ஒன்றும் மோசமா பண்ணல, 2 விக்கெட் எடுத்தாரு. அடுத்தது ஹையஸ்ட் ஸ்கோர் கரெக்டா சொல்லிருந்தீங்க, திலக் வர்மா தான் அடிப்பாருன்ட்டு. ஸோ இந்த மேட்ச் அதே மாதிரி யார் வின் பண்ண, யார் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் ஹையஸ்ட் விக்கெட் எடுப்பாங்க, யாரும் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாங்க? அதான் பேட்டிங் பிச்சுன்றதுனால மேபி 2 மேட்ச் ஃபெயிலியர் பார்த்தோம் சஞ்சு சாம்சன் கிட்ட பெருசா ஸ்கோர் பார்க்கல. ஸோ அடுத்த மேட்ச் கண்டிப்பா ஒரு மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க நம்ம சைடு. பவுலிங் வைஸ் பாத்தீங்கன்னா மேபி எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் அர்ஷித் சிங் பக்கம் போகலான்னு இருக்கேன் நான். அர்ஷித் சிங். ஓகே, லாஸ்ட் 2 மேட்ச் வருண் சக்கரவர்த்தி சொன்னீங்க, இப்ப யாரு அர்ஷித் சிங் போறீங்க. நான் யார நினைக்கிறேன்னா பேட்டிங் வந்து ஒரு திலக் வர்மா தான் சொல்றேன். ஏன்னா மறுபடியும் திலக் வர்மா வந்து அவருக்கு லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு 1 டவுன் சான்ஸ் கிடைச்சு 1 டவுன் தானே இறங்கினாரு. 1 டவுன் தான் இருந்தாரு. அதுதான் அவர் கான்ட்ரிபியூட் பாத்தீங்கன்னா 1 டவுன் இருக்கும்போதெல்லாம் தேர்ட் பேட்ஸ்மேன் இருக்கும்போதெல்லாம் ஆமா கான்ட்ரிபியூஷன் ஆமா, ஆவரேஜ் அவர் 180 இந்த மேல இருக்கு. இடத்த 180. மேபி அந்த இடத்த அவர் வந்து விட்டு தர மாட்டாருன்னு தோணுது. அந்த அளவு தான் அவர் 1 பட் டவுன் அந்த இறங்கின இடத்த எல்லா விட்டு கொடுத்தா மேட்ச். சூரியகுமார் இருக்கட்டும் தரவும் இல்ல. நம்ம வழக்கமா இதுல பார்த்த மாதிரி தான் இருக்கு. ரோஹித் சர்மாக்காக நீ நம்ம வந்து பின்னாடி கேஎல் ராகுல் ஆமா அடிக்கிற மாதிரி அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இல்ல, டீமுடைய ஒரு நலன் தான் முக்கியம். அது நம்ம இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் நம்ம வீடியோஸ்ல. அந்த மாதிரி ஒரு கல்ச்சரை வந்து உருவாக்கக்கூடாது. டீமுக்காக தான், டீமுக்கு எது நல்லதோ அதுதான் பண்ணணும். அப்படி பண்ணதுனாலதான் வந்து ஸ்கை வந்து கண்டினியூஸா இவ்வளவு சக்சஸ் பார்த்துட்டு வர்றாரு. சோ அடுத்து என்னன்னா மேன் ஆஃப் த மேட்ச் யார் வின் பண்ணுவாங்க? மேன் ஆஃப் த மேட்ச் மேபி ஐஎஸ் ஸ்கோர் சஞ்சீவ் சாம்சன் மேபி அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அவர் தான் அடிப்பேன். எனக்கு என்னன்னு தோணுதுன்னா ஒரு வருண் சக்கரவர்த்தி மறுபடியும் வந்து அவர் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாரோன்னு தோணுது. சி யார் பண்ணுவாங்க, யாரு வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் ஹையஸ்ட் விக்கெட் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்த 70 T20 மேட்ச்ல வந்து 15 வின் பண்ணியிருக்கோம். ஸோ அது கண்டினியூ ஆகுமா இல்ல அது வந்து இங்கிலாந்து வந்து ஸ்டாப் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம். விவஸ் நீங்களும் சொல்லுங்க, யார் வந்து